ஹாய், இப்போ நம்ம ஒரு சிம்பிளாக செயின் பண்ணலாமா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி ஒரு பேர்ல் செயின் வேணும். நெக்ஸ்ட்டு அதை ஜாயின் பண்ணுறதுக்காக நமக்கு அந்த ஹூக்கை ஜாயின் பண்ணுறதுக்கு செயின் வேணும். நெக்ஸ்ட்டு பெண்டன்ட் வேணும். பெண்டன்ட்க்கு அப்புறம் நமக்கு ஜம்ப் ரிங் வேணும், இந்த ரிங்கை. இப்போ நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை நான் கட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ நான் சிங்கிளாக பண்ண போகிறேன். நீங்கள் சிங்கிளாக இல்லாமல் டபுளாக வேணும் அப்படின்னா நீங்கள் டபுளாக பண்ணிக்கலாம். இல்லை டபுள்லே நமக்கு ஒரு லேயர் சின்னதாக வேணும், ஒரு லேயர் பெருசாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹூக்கு அந்த ரிங்கை வச்சு நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, கட் பண்ண இடத்துல நமக்கு ஒரு சர்க்கிள் ஜாயிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு இருக்கும். அதில் நம்ம இந்த ஜம்ப் ரிங் போட்டு இந்த ஹூக்கை ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சைடு இந்த ஹூக் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு ஆப்போசிட் சைடு அந்த ஹூக் மாட்டுறதுக்கான அந்த செயின் இருக்கும் இல்லையா, அதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு பெண்டன்ட்டு சேர்த்து டபுளாக போடலாம். நீங்கள் சோக்கர் மாதிரி பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்டாக பண்ணி ஒரு 3-4 செயின் கூட நீங்கள் ஆட் பண்ணி சோக்கர் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சோக்கருக்கு நீங்கள் அந்த பெண்டன்ட் ஒரு பெரிய பெண்டன்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சோக்கருக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பெண்டன்ட்க்கு நான் பெருசு எடுத்திருக்கேன் இந்த ரிங்கை ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பெரிய ரிங்கை வச்சு நீங்கள் பெண்டன்ட்டையும் அந்த செயினையும் நம்ம ஜாயின் பண்ணலாம். பெண்டன்ட் நான் தனியாக வாங்கியிருக்கேன். நீங்கள் இந்த பெண்டன்ட்டே கூட நீங்கள் அந்த ஷீட்டை டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் பண்ணலாம். அப்படி இல்லைனா வேக்ஸ் ஷீட்டில் பண்ணி நீங்கள் பெருசாக பண்ணி கூட நம்ம இதை மாட்டலாம். ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் சோக்கராக பண்ணுறீங்கன்னா இந்த சைடு டபுள் செயினும் இந்த சைடு டபுள் செயின் போட்டு நீங்கள் கொஞ்சம் பெரிய பெண்டண்ட்டாக போட்டிங்கன்னா சோக்கருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். இதை வச்சு நம்ம இப்படி செக்யூர் பண்ணிட்டோன்னா நமக்கு செயின் ரெடி ஆகிடும். சிம்பிள் செயின், ஈஸியாக யார் வேணாலும் பண்ணலாம் இந்த செயினை. நான் ஒரு மீடியமான ஒரு அளவு எடுத்திருக்கேன் லென்த்து. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா எந்த லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம்.